எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நண்பர்கள் பாண்டியா பற்றி நிறைய வீடியோஸ் போடுங்க சொல்லியிருந்தீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்துட்டு பாண்டியா கிட்டே என்றைக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ணால் எங்களோட பிரார்த்தனை உடனே பலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ பாருங்கள். பாண்டியா வந்துட்டு நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாட்டி உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு டபுள் டமாக்கான்னு சொல்லலாம். என்னென்ன சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இல்லைங்களா? இந்த சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி வந்திருக்கு. அதனால் யாருக்கெல்லாம் உங்களோட வேண்டுதல், அது எந்த வேண்டுதலாக இருக்கட்டும், அதாவது கடனாக இருக்கட்டும், வியாபார விஷயமா இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆகாத விஷயமா இருக்கட்டும், இல்லை குழந்தை இல்லாத விஷயமா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னன்னாக்கா நம்ம பாண்டியா தாங்க. பாண்டியா கிட்டே நீங்கள் போயிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிஞ்சவங்க போயிட்டு நம்ம ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நம்ம பாண்டியை நிறைவேற்றி வைப்பார். அந்த நம்பிக்கையை முழுசாக நீங்கள் நம்பணும். அதே மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு எதிரிங்க இருக்காங்க, எங்களுக்கு செய்வன தொல்லை இருக்குது, என்ன பண்ணலான்ட்டு. ஒரு கோயிலில் ஒரு காவல் தெய்வம் இருந்தாலே அந்த கோயிலோட சக்தி வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாண்டியா கோயிலில் வந்துட்டு பாண்டியாவே பெரிய நீதிபதி. அதோடு வேறு எந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. பாண்டியா கிட்டே நீங்கள் சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னாக்கா ஆண்டி சுவாமின்னு இருக்கார். அவர் முருகரோட அவதாரம் சொல்கிறாங்க. அதுக்கும் அப்புறம் நீங்கள் இன்னும் கீழே போனீங்கன்னாக்கா கருப்பண்ண சுவாமி, சங்கிலி கருப்பு, அவர்கிட்ட யாரெல்லாம் இந்த எதிரிங்க செய்வன தொல்லை இதால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி நண்பர்களெல்லாம் நீங்கள் அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறையா பேர் பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கருப்பு சாமிக்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, கருப்பா, நாங்கள் எந்த தப்பும் பண்ணல, ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க எங்களுக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பூட்டை போட்டுட்டு அந்த பூட்டோட சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நம்ம பாண்டியோட உண்டியில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்கக்கூடாது, மனு செலவில் கூட. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம பாண்டியாவும் நம்ம கருப்பண்ண சாமியும் கொடுக்குற தண்டனை அது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, எனக்கு குழந்த வர வேணும்ப்பா அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்க. கவலையே படாதீங்க. நான் போன வருஷமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மாம்பழம் எடுத்துகிட்டு போங்க, அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி மாம்பழம் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஆண்டி சாமிக்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மாம்பழத்தை மனசார நம்ம ஐயாவை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்த சித்ரா பௌர்ணமிக்கு உங்கள் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அத்தனை பேருக்கு நானும் மனசார பிரார்த்தனை பண்ணுறேன். அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பிறந்து நீங்களாம் பாண்டினே அந்த குழந்தை பேரை வைப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.